போன வருஷம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு மெரி கிறிஸ்மஸ், மகாராஜா, விடுதலை 2 அப்படின்னு சொல்லி 3 நல்ல படங்கள் வந்துருந்துச்சு. அதுலயும் குறிப்பா மகாராஜா ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அந்த வகையில இந்த வருஷம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வரக்கூடிய முதல் படம் அப்படின்னு சொல்லணும்னா ஏஸ் தான். யாரா நீ? ஆறுமுககுமார் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்துல விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஃபன், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு யூசுவல் கமர்ஷியல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படியான எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்த்த நமக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போல்டு கண்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜய் சேதுபதி வந்து மலேசியா ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. அப்போ தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து ஜெயில இருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலேசியாக்கு போறாரு. அவரோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற நமக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதும், ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதும், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி மலேசியாக்கு போன அவருக்கு வந்து யோகி பாபு, ஹீரோயின் ருக்மணி வசந்த் எல்லாமே பழக்கமாகறாங்க. தன்னோட ஃப்ரெண்டான யோகி பாபுக்கும் காதலியான ருக்மணி வசந்த் சில பிரச்சனைகள் வருது. அதுக்கு இவர் உதவி பண்றதுக்காக உள்ள போறாரு. அப்படி உதவி பண்ண போகும்போது அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் பல விதமான புது பிரச்சனைகள் உருவாக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, விஜய் சேதுபதி உதவி பண்ண போனப்போ என்ன மாதிரி புது பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் அவங்க வந்து எப்படி டாக்கிள் பண்ணாங்க, சரி பண்ணாங்களா இல்லையா, விஜய் சேதுபதி யாரு, எதனால இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டினாரு அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. அது என்ன பிளான் தான் சொல்லண்டா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட பேட்டர்ன் வந்து ஒரு யூசுவல் கமர்ஷியல் சினிமாக்கான பேட்டர்னுக்குள்ள இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ இருப்பாரு. ஹீரோவுக்கு நெருங்கினவங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல காதலிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை சரி பண்றதுக்காக ஹீரோ போவாரு. அங்க வில்லனை மீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போகுன்ற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் கமர்ஷியல் படங்களை பெரும்பாலும் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ள இந்த படம் இருக்குது அப்படின்னாலும் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அந்த லவ் ட்ராக் பத்தி சொல்லலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் எப்போ ஹீரோ பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மொமெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பாண்டு வரதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராஜுவலா ரொம்ப அழகான அந்த காட்சிகள் இருந்துச்சு. அடுத்ததா விஜய் சேதுபதி, யோகி பாபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்குறோம். பட் வந்து காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல காமெடிக்கு வந்து நம்ம பயங்கரமா சிரிச்சோனே சொல்லலாம். அடுத்தது இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு, லவர், காமெடி, ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லனை கொண்டுட்டு வருது அப்படின்னு மாதிரி இல்லாம ஆரம்பத்திலே வில்லன்ஸ் ரெண்டு பேருமே எஸ்டாப்லிஷ் பண்ணிடுறாங்க. நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் அண்ட் அவினாஷ், கேஜிஎஃப் அவினாஷ், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வில்லன்ஸா பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸும் சரி, மெயின் கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கு இருக்க கான்ஃபிளிக்டையும் சரி, படத்தோட ஆரம்பத்துல இருந்தே சின்ன சின்ன காட்சிகள் மூலமா பில்ட் பண்ணி கொண்டுட்டு வரதுனால திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி இல்லாம ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்த பிரச்சனை ஒரு முக்கியமான இடத்துல வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பொதுவா வந்து வில்லன் அப்படின்னு இருக்காங்கன்னா ஹீரோக்கோ இல்ல ஹீரோ சார்ந்த யாருக்கோ பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவோட விதி. அப்படின்னாலும் அது எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல கொஞ்சம் நீட்டாவே எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ரெண்டு வில்லன் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரவுடி, இன்னொருத்தர் வந்து போலீஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோ கூடயோ இல்ல ஹீரோட ஃப்ரெண்டு கூடயோ இல்ல ஹீரோயின் கூடயோ எந்த வகையில் அவங்க வந்து இஷ்யூவா கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நீட்டாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த காமெடி, ரொமான்ஸ் அந்த விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் வில்லன்ஸோட எஸ்டாப்லிஷ்மெண்ட், அவங்களுக்குள்ள இருக்க கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் சரியா ஒர்க் ஆகல. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து படம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் மோடுக்கு மாறுற மாதிரி இருக்குது. பட் கம்ப்ளீட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட முடியாத மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஹியூமரையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸும் இந்த ஹீரோ கேங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குற அந்த காட்சிகள் இருக்குல்ல, அதோட ரைட்டிங் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எஸ்பெஷலி சொல்லணும்னா விஜய் சேதுபதியும் பப்ளு பிருத்திவிராஜும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்லணும். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரைட்டிங்கும் ஒரு எக்ஸிகியூஷனும் அந்த சீன்ஸ்ல இருந்துச்சு. அடுத்ததா ஹீரோ சம்பந்தப்பட்ட ஒரு 4 பேர் வந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியுமே ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அவங்க 4 பேருமே வேற வழியே இல்லை, இந்த டீமா ஆயுதம் ஆகணும், அப்பதான் வந்து இன்னொரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும், ஏதோ ஒரு வகையில் அவங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த காட்சி ரொம்ப லேட்டரா தான் வருது. பட் ஸ்டில் அதுவுமே ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அதே போல செகண்ட் ஹாஃப் பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லணும்னா கடைசி ஹாஃப் அன் ஹவர் சொல்லலாம். அதுல ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. அந்த பிளானிங்கும் சரி, அதோட எக்ஸிகியூஷனும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. யூசுவலா ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட் வரும்போது வில்லனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு அல்லது வந்து கொலை பண்றதுக்கு வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்மார்ட் பிளே இதுல பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன லாஜிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயா இருந்துச்சு. அடுத்த பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. ஒரு டெய்லர் மேட் கேரக்டர்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாவோ இல்ல ரொம்ப எமோஷனலாவோ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காட்சிகள் வந்து இவருக்கு ரொம்பவே கம்மி தான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பட் ஸ்டில் தன்னோட பிரசன்ஸ்
கமெண்ட்ஸ் மூலமா தன்னோட ரியாக்ஷன்ஸ் மூலமா வந்து அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்யர்மெண்ட் தான் இந்த கேரக்டருக்கு இருக்குது. அதை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி யார் என்னன்னே தெரியல, என்ன மாதிரி கேரக்டர், போல்டு கண்ணன் அப்படிங்கிறவன் யார், எங்கேருந்து வந்தான், அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தான், இங்க என்னெல்லாம் பண்ண போறான், எதுவுமே நமக்கு ஐடியா இல்ல. ஸோ ரொம்ப கியூரியஸான, ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் அவன் தெரியுறான். அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டரை எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கன்வின்சிங்கா ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று இருக்குது. அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அடுத்ததா ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் கம்மியான லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணியிருக்காருனாலும் எல்லா படங்கள்லயுமே அவருக்கு சின்ன சின்ன லவ் ட்ராக்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே அந்த ருக்மணி வசந்த் கூட வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அவங்க பஸ்ல மீட் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்சஸ்ல இருந்து சின்ன சின்னதா அந்த லவ் கிராஜுவலா வளர்றது, அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது. அது வரைக்குமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதே போல ருக்மணி வசந்த் எனக்கு ட்ரைலர் பார்க்கப்ப வந்து என்னடா சுத்தமா லிப்சிங்கே இல்ல, வழக்கம் போல ஒரு மைதா மாவு ஹீரோயினை போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து படம் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் எதுவும் பெருசா வராத மாதிரி ரொம்பவே கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க யாரு, அவங்களுக்கு ஃபேமிலியில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி வேலைகள் செய்யறாங்க, எதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஹீரோ கூட வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாண்ட் இருக்கு, எதனால அவ்வளவு நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் இருந்துச்சு. அதை வந்து உணர்ந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா யோகி பாபு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமெடி கொஸ்டின்ஸ் பயங்கரமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சில இடங்கள்ல கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்குது, பட் உடனே திரும்ப காமெடியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபுவோட காமெடி வந்து இந்த படத்துல நிறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் வந்து காமெடி இந்த படத்துல ரொம்ப பெட்டராகவே ஒர்க் ஆயிருக்கு. அடுத்ததா இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய திவ்யா பிள்ளை, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யோகி பாபு கூட தான் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட கேரக்டர் டைமென்ஷன் மாறுது. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. காமெடின்ற ஏரியால வந்து யோகி பாபு, விஜய் சேதுபதிக்கு அடுத்து திவ்யாவுமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த ரெண்டு வில்லன்ஸ் சொல்லியிருந்தோம்ல, பப்ளு பிருத்திவிராஜ் அண்ட் கேஜிஎஃப் அவினாஷ், ரெண்டு பேருமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் அவினாஷ் வந்து ஒரு டைலர் மேடான வில்லன் கேரக்டர் தான். நம்ம நிறைய படங்களை பார்த்த மாதிரியான ஒரு கொடூரமான வில்லன் தான். அதை வந்து அவரோட அப்பியரன்ஸ் மூலமாவே மேக்ஸிமம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் சரி, அவரோட சீன்ஸஸ் அவர் கேரி பண்ண விதமும் சரி, எல்லா வகையிலுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும்னா பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் தான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அனிமல்ல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போதுல இருந்தே வந்து அவர் கேரக்டர் பத்தின ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இவர் யார், என்ன மாதிரி ஆளு, எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்துச்சு. அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஒரு ரொமான்டிக் வில்லன் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா அதை கேரி பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அல்லது என்ன விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபன் ரொமான்ஸ் அந்த ஏரியா ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுல ஒரு ரெண்டு முக்கியமான சீக்வன்சஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த கப்பல்ல போயிட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடி ஒரு கேம்பிளிங் பண்ணி ஒரு நிறைய பணம் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அது ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணி எடுத்துருக்காங்க. வந்து அந்த காட்சி நம்மளால பெருசா புரிஞ்சுக்க முடியல. எதுக்கு இவ்வளவு தூரம் போறாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி மாற்றாங்க அப்படிங்கிறது வந்து என்னென்னமோ நடக்குது, என்னவோ நடக்குது அப்படிங்கிறது வந்து பெருசா கிளியரா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதன் மூலமா அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாற்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த காட்சி கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னொரு முக்கியமான சீன் ஒன்று இருக்குது, ராபரி சீன் ஒன்று. பேங்க்குக்கு கேஷ் கொண்டு போற ஒரு வேனை நிப்பாட்டி அதுல இருக்கிற பல கோடி பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. யாரோட ஹெல்ப்புமே இல்லாம தனியால போயிட்டு ஒரு வேன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மணி கொண்டு வர வேனை பிளாக் பண்ணி ஒருத்தரா போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பணத்தை கொள்ளையடிச்சு வர மாதிரியான ஒரு காட்சி. லாஜிக்கலா வச்சா இப்பெல்லாம் சுத்தமா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஓகே, ஏதோ ஒரு வகையில் அதை கொஞ்சம் கன்வின்சிங்கா எடுத்துட்டாங்களா அப்படின்னு யோசிச்சாலுமே ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. சரி, கொள்ளை அடிச்சிட்டார், அந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனியால பைக்ல போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா போலீஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குது, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்றாங்க, ஒரு ஏரியாலுமே போலீஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் யாராலுமே அந்த தனி ஒருத்தனை பிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி காட்சியுமே வந்து கொஞ்சம் கூட நம்பபடியா இல்ல. அதே போல செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து ஒரு சில சேசிங் சீக்வன்சஸ் இருக்குது, ஒரு சில ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. அதுல வந்து பெரிய அளவுல லாஜிக்கலா எதுவும் பார்க்காம ரொம்ப ரேண்டமா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் கூட கன்வின்சிங்கா இல்ல அப்படின்லாம் நான் சொல்லல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் தேவையான இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பிளே மிஸ்ஸிங் அப்படிங்கிற क्वेश्चन வந்து நமக்கு அங்கங்க இருந்தாலுமே படம் முடியும் போது அந்த பிளானிங்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தால கிளைமேக்ஸ்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஓரளவுக்கு நல்ல ஃபீலோட தான் வர மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா டெக்னிக்கலி ரொம்ப நீட்டான ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியால தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து அந்த படங்களோட விஷுவல்ஸும் சரி, அதோட எடிட் பேட்டர்னும் சரி, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கரண் பி ராவத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி, பென்னி ஆலிவரோட எடிட்டிங்கும் சரி, இந்த படத்தை வந்து ஒரு ரிச் குவாலிட்டியா நமக்கு வந்து பிரசன்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே போல சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஜஸ்டின் பிரபாகரன் அண்ட் சாம் சிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துக்கு எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்து ஒரு ஃபன், ரொமான்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு யூஷுவல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய படமா இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன சர்ப்ரைசஸும், காமெடி பெட்டரா ஒர்க் ஆகிற மாதிரியான சீக்வன்சஸும், நல்ல பெர்ஃபார்மன்ஸஸும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கான, எங்கேஜிங்கான ஒரு படமா வந்திருக்குது. சின்ன சின்ன லாஜிக் குறைகளையும் ஒரு சில கன்வின்சிங்கா இல்லாத காட்சிகளையும் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இது ஒரு என்டர்டெய்னிங்கான படமா தான் வந்திருக்கு. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.